இந்தியாவுக்கு புதுசா செவ்வாய் தசை ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்தியன்ஸ் வெளியூர் போற இந்தியன்ஸுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். யூகே, கனடா, யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா போற இந்தியன்ஸுக்கு விசா கிடைக்கிறது ப்ராப்ளமா இருக்கும். அங்கேயே படிச்சுட்டு அங்கேயே செட்டில் ஆகலான்றது ப்ராப்ளமா இருக்கும். நிறைய பேர் ஊர்லேருந்து திரும்பி வர அளவுக்கு, அதாவது கனடா, ஆஸ்திரேலியா, யூகே, யூஎஸ்ஏலேருந்து திரும்பி வரக்கூடிய சைக்கிள் தான் இந்த சைக்கிள். இது அஸ்ட்ராலஜிக்கலா செவ்வாய் தசை. அதனால நிறைய பேர் நான் ஃபாரின் போயிட்டு அப்படியே அங்கேயே செட்டில் ஆயிடுவேன், அங்கேயே கிரீன் கார்டு, எல்லோ கார்டு, ஒயிட் கார்டுலாம் வாங்கிட்டு செட்டில் ஆயிடுவேன் நினைக்கிறவங்களுக்கு இது வடிவேல் சொல்ற மாதிரி ஷாக்கா இருக்கும். ஏன்னா அந்த தசா புக்தி ப்ராப்ளம். அதனால இதை ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபாரின் போய் படிக்கிறீங்க அப்படின்னா அதுல தப்பு இல்லை. பட் கடன் நிறைய வாங்கிறது, அதனால நான் ஃபாரின் போனேன்னா அந்த கடனை நான் திரும்பி அங்கே இருந்து அடைச்சிருவேன்னு சொல்றது நாட் பாசிபிள். நிறைய பேர் திரும்பி வரக்கூடிய சைக்கிள்ல தான் இருப்பாங்க. ரெண்டாவது ஃபாரின் போனீங்கன்னா அங்க எனக்கு ஷூர் ஷார்ட்டா வேலை கிடைக்கும், பிரிட்டிஷ் ரெட் கார்டு கிடைக்கும்ன்ற சைக்கிள் இருக்காது. நிறைய பேருக்கு படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடைக்காம இல்லை கம்மியா வேலை எடுத்துட்டு அவங்க ஊரை விட்டு திரும்பி வர சைக்கிள்ல தான் இது போக போகிறது. அதனால இதை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கள். நான் பணத்தை ஹியூஜா கடன் வாங்கி, பேங்க் லோன் வாங்கி, எஜுகேஷன் லோன் வாங்கி நான் போறேன் அப்படின்றத வச்சுக்காதீங்க. காரணம், குரு பறையால 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரிஷபத்துல வரும். அந்த 12 வருஷ சைக்கிள் முடிஞ்சு புது சைக்கிள் ஆரம்பம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் யூகேலேருந்தே ரிட்டர்ன் வராங்க. அதுக்கு காரணம், யூகேல உங்களுக்கு வேலை கிடைக்காது. அங்க சிட்டிசன்ஷிப்பா இருக்கணும்னா நீங்க எக்ஸ்ட்ரீம்லி ஸ்கில்டா இருக்கணும். நார்மல் வேலையெல்லாம் இருக்க முடியாது. அப்படி இருந்தீங்கன்னா அவங்களே உங்களை வெளில துரத்திடுவாங்க. ஆஸ்திரேலியாலையும் நிறைய உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வரும். படிக்கிறதுக்கு போக முடியும், ஆனால் அங்கேயே வேலை செய்து கொண்டு அங்கேயே செட்டில் ஆறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இதே பிளானட்டரி பொசிஷன் தான் காந்திஜி இருந்தபோது இருந்தது. அதனால அந்த யூகேலேருந்து பேரிஸ்டர் லா எல்லாம் படிச்சுட்டு திரும்பி வருவார்கள். இந்தியா சுதந்திர போராட்டத்துல குதிச்சாங்க. அந்த மாதிரி இந்தியா எக்கானமி டெவலப் ஆறுது, எவால்வ் ஆறுது, பெட்டர்மெண்ட் ஆறுது. அதுக்கு தான் இவங்கெல்லாம் திரும்பி வராங்க. அதனால நிறைய பேர் எஸ்பெஷலி பிராமின்ஸ் ஃபாரின் மோகம் பிடிச்சி அவங்க ஊருக்கு போனவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கா இருக்கும். ஏன்னா அங்க வேலையும் கிடைக்காது, விசாவும் கிடைக்காது. அதனால திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வரும். இட் வில் பி அன் எக்ஸடஸ். எப்படி முன்னாடி எல்லாருமே ஆவுனா யூஎஸ்ஏ போனாங்களோ, யூகே போனாங்களோ, பிரான்ஸ் போனாங்களோ, அந்த மாதிரி இருக்கிறவங்க திரும்பி வருவாங்க. ஓரளவு யூரோப்பியன் கண்ட்ரி, ஓரளவு ஜெர்மனி, அந்த மாதிரி கண்ட்ரி ஓப்பனா இருப்பாங்களே ஒழிய மீதி கண்ட்ரிலாம் ஓப்பனா இருக்காது. அதனால இதை தயவு செய்து பார்த்து கொள்ளுங்கள். நீங்க ஏதாவது உங்க பையனை அனுப்பணும்னா அஸ்ட்ராலஜிக்கலா கன்சல்ட் பண்ணுங்க. போலாமா, லாங் டேர்ம்ல இருக்கலாமா அப்படின்றத பாருங்க. அந்த காலம், என் பையன் ஸ்டேட்ஸ்ல இருக்கான், யூகேல இருக்கான் அப்படின்றது, அங்கேயே செட்டில் ஆயிட்டான், இங்கே திரும்பி வரமாட்டான், இங்கே எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்தான்றது, இங்க உங்க வீட்டை அடமான வச்சுட்டு போனீங்கன்னா ஜப்தி ஆற அளவுக்கு கூட ப்ராப்ளங்கள் வரும். அதனால தயவு செய்து கேர்ஃபுல்லாக அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் எடுத்து பண்ணுங்க. அப்பதான் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.